காய்ஸ், இப்போ நாங்கள் வந்து பிஸ்கெட் வாங்கலாம்னு வெளியே போனோம். மதியம் சாப்பிட்ற மாதிரி முடிவில்லை எங்களுக்கு. ஓகே நைட்டு எங்கள் பதிவு பண்ணிட்டாங்க. அதனால் நான் ஃபஸ்ட்டாக தொடங்குறேன். நாங்கள் நைட்டு சாப்பிட்லான்னு பேச விட மாட்டேன் காய்ஸ். ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தான். கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடி வைக்கிறாங்க. இங்க பாருங்க, இவன் நம்ம நியூ பயப்படுது யாரும் ஆரம்பிக்கலாங்களா? நீங்க ரவுடி எல்லாம் இல்ல, நீங்க ஃப்ராட். லைட் ஆஃப் பண்ணுடா. இப்போ நாங்கள் வந்து ஒரு இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். அந்த இடத்த பார்த்தீங்கன்னா நீங்கள் வேண்டுவீங்க. அதுவும் உங்கள்கிட்ட லைட் ஆகிடுச்சு தெரியுதா? அந்த இடத்துக்கு தான் நாங்கள் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண வரோம். நாங்கள் காலேஜ் சேர்ந்து இத்தனை வருஷம் ஆகுது. இன்றைக்கி நாங்கள் அங்கே எங்கேயும் பில்டிங்கும் கட்டின மாதிரி எதுவும் தெரியல. புதுசாக லைட்டு போட்டுருக்காங்க, என்னென்னு பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம அங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு போகிறப்போ ஒரு நியூ ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்தார். இவர் தான் நம்ம நியூ ஃப்ரெண்ட். இவர் நம்ம இப்போ அரவணைக்க போகிறோம். என்ன நண்பா? இனமென பிரிந்தது போதும், மதமென பிரிந்தது போதும், மனிதம். பிஸ்கெட் சாப்பிட்ட பங்கு அவருக்கு பாதி கொடுத்துருக்கோம். அதான் சிறு குழந்தைகள் பார்க்க வேண்டாம் இப்படியே சொல்லிடுறோம். கொஞ்சம் வன்முறைலாம் நிறையா இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால் நம்ம தொடர்ந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். இப்போ நம்ம என்ன கிட்ட வந்துட்டோம். இந்த இடத்துல தான் வந்து சந்திரமுகி அடைச்ச பேசிட்டு இருந்தாங்க. காஞ்சனோட சித்தியும் இங்கதான் அடைச்சு வச்சிருக்கேன்னு அப்படி பேசுறப்பா என்னென்ன சொல்றோம் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. ஒருவேளை பேய்களோட ஃபேமிலியை கூட இங்க இருக்க வாய்ப்பு இருக்கு காய்ஸ். ஆமா, இந்த பேய்களுக்கும் ஒரு வாட்ச்மேன் வச்சிருக்காங்கன்னா அவர் எவ்வளவு கொடூரமா நல்லா இருப்பாருன்னு பாத்துக்கோங்க நீங்களே. இங்க பாருங்க காய்ஸ், நம்ம எங்க வந்திருக்கோம்னா அந்த அடைச்சி வச்சிருக்க இடத்து பக்கத்தில் இருக்க ஒரு ஸ்கூலுக்கு வந்திருக்கோம். அந்த ஸ்கூல் பக்கத்துலேயே வந்து வச்சுருக்காங்கன்னா அந்த பசங்களாம் எப்படி பயந்துருப்பாங்க, எப்படி அந்த வகுப்புகள்லாம் போயிருக்கோன்னு பார்த்துக்கோங்க. இன்னைக்கு பேய்களுக்கெல்லாம் பார்ட்டி போல். நல்லா ஃபுல்லாக லைட் செட்டிங்லாம் போட்டு பயங்கரமாக இருக்குது காய்ஸ். இங்கே பாருங்க, ஆளுக்கு ஒரு பாக்கெட் பிஸ்கெட் வாங்கி கொடுத்தேன். என் பிஸ்கெட் எங்கள் ஒருத்தன் ஆட்டை போட்டு சாப்பிட்டு என்னடா பண்றது வரேன். இந்த மாதிரிலாம் எப்படி இருந்தா நாடு ஒருபடும் எனக்கு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பார்ட்டி நடக்கிற இடத்துக்கு வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா நிறைய லைட் செட்டிங்லாம் போட்டு பயங்கரமாக இருக்குது. என்ன சொல்கிறதுன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். பார்க்க கொஞ்சம் பயங்கரமாக இருந்துச்சு. கிட்ட வந்த உடனே கண்ணை கவரும் விதமாக இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஃபுல்லாக லைட், ஃபுல்லாக லைட். இந்த சைடை பார்த்தா இருட்டு, இந்த சைடு ஃபுல்லாக பேய்ங்க ராஜாங்கம், இந்த சைடு ஃபுல்லாக மக்களின் ராஜாங்கம். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் உள்ளே போகலான்னு இருந்தோம். வந்து எங்களை அவமானப்படுத்தும் விதமாக போட்டாங்க. என்ன பண்ணுறது, எங்கள் வளர்ச்சி வந்து தமிழ்நாடே எதிர்க்குது. கனவுகளோட வந்தார். கனவுகளோட வந்தோம். வாழைப்பழம் கூட பழுத்திருக்குன்னு நினச்சோம். காயதான் வச்சுருக்காங்க. என்ன பண்ணுறது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நம்ம வ்ளாக் முடிச்சிட்டோம். மற்றபடி பார்த்தா நம்ம இருட்டை நோக்கி பயணிக்கிறோம். பயப்படாதீங்க, துணைக்கு நான் இருப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஆங்கிலேயர்கள் வாழ்ந்ததுக்கான அடையாளம் தான் பாறை ஓவியங்கள். ஆமாம், சங்ககால தமிழ் எழுத்துக்கள். அதாவது இவருடைய பேர் பைப்பு ப்ரோ. இப்போ இருக்க வந்து பைப், இதோடைய பேரை தான் வந்து முன்னாடி வந்து முன்னோர்கள் வைத்திருக்கிறாங்க. அப்போ இந்த இதுலேருந்து என்ன தெரியுது, அந்த காலத்திலே பைப்போட பேரு பைப்பு தான் தமிழ்ல. இந்த காலத்துல தான் மொழி எழுத்து பைப்புன்னு வச்சிருக்காங்க. இதுல இருந்து நம்ம மொழியை பின்பற்றுறோம். நீங்க பிலிப்பன் படிச்சிருப்பாங்க, எதுவும் காலம் வாங்கிக்காங்க. அவன் வந்து நியூ லாங்குவேஜ் கத்துட்டு வர்றாரு. அதனால நம்மளாம் தமிழ் கத்துக்கணுன்றதுனால தமிழ்ல தான் பேசணும். இனிமேட்டு பைப்பு பெயர் பைப். இத்தனை நாளும் எப்படி சொல்லிட்டீங்க, பைப்புன்னு தான் சொல்லிட்டு இருப்பீங்க. இனிமேட்டு நீங்க பைப்புன்னு தான் சொல்லுவாங்க. பைப். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இருட்டு நோக்கி வந்துட்டோம். இருட்டு நோக்கி பாதி வந்துட்டோம். நீங்கள் அந்த லைட்டு தெரியுதா உங்களுக்கு? கிட்டத்தட்ட ஒரு 100 அடி நடந்து வந்திருப்போம். பார்த்தீங்கன்னா நம்ம இருட்டு உள்ள நுழைய போகிறோம். இந்த மரத்தை பார்த்தோன்னே உங்களுக்கு பயமாக தோணும். இருந்தாலும் பயப்படாதீங்க.
ஏன்னா இது ஒரு இந்த மரத்தில் தான் காஞ்சனா 3ல் வர அந்த ஆணியை பிடுங்கின மாதிரி இங்கே எல்லாரும் பேசிக்கிறாங்க. அதனால நாங்கள் முழுசாக பார்த்துட்டு சொல்கிறோம். பார்த்தீங்கன்னா நீங்கள் அரண்மனை படம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அரண்மனை படத்துலேருந்து அந்த பெரிய அரண்மனைக்கு இந்த சின்ன அரண்மனைலாம் பொண்ணு கொடுத்தாங்கன்னு எல்லாம் பேசிக்கிறாங்க. நீங்கள் என்ன அரண்மனையை பற்றி இந்த அரண்மனைக்கும் அந்த அரண்மனைக்கும் என்ன டிஃப்ரெண்ட்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த அரண்மனை உள்ளே போகலான்னு இருக்கோம். அரண்மனை உள்ளே போகிற மாதிரி எனக்கு தெரியல, கதவு எனக்கு பூட்டியிருக்கு. ஆனால் வெளியே ஆடம்பரமாக பயங்கரமாக இருக்குது. வெளிச்சத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் மிரண்டுடுவீங்க. அந்தளவுக்கு இந்த அரண்மனையை பாதுகாத்துட்டு வராங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க மேலே அந்த சிலுவெல்லாம் போட்டிருக்கோம். இது வந்து என்னது, அரண்மனை படத்தில் வந்து இந்து சாமிங்க காப்பாற்றல, கிறிஸ்டின் சாமிங்க தான் காப்பாற்றிருக்காங்க. ஆமாம், இது ஒரு ஹிடன் டீட்டெயில். இதை நீங்கள் பின் பண்ணி வச்சுக்கோங்க. பார்த்தீங்கன்னா ஆடம்பரமாக இருக்கும். இங்கே பாருங்க, இங்கே தான் சந்திரமுகி போய் கடைசியாக டான்ஸ் ஆடிட்டு போயிருக்குன்னு உங்களுக்கு தெரியுதா? தெரிஞ்சால் அவங்க கமெண்ட்டை சொல்லுங்கள். நீங்கள் சுற்றி பார்த்தா தெரியும். ஆமாம், இங்கே பாருங்கள் எண்ணெய்லாம் சிந்தி கிடக்கு. அந்த பேயை கொடூரமாக அடித்து இழுத்துட்டு போயிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இருட்டில் உள்ளே என்ன தெரியுதுன்னு பார்க்கலாம் வாங்க. நீங்களும் காதை வச்சு கேளுங்க எதை கேட்குதான்ட்டு. எதுவும் கேட்கல ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு தெரிஞ்சு அரண்மனை அந்த பேயை கூப்பிட்டு போயிட்டான். அரண்மனைக்கு அந்த அரண்மனை அந்த பேய் பேர் என்ன? பேய் பேர் என்ன? மாயா. மாயா நம்ம ஃப்ரெண்டு இப்போ கரெக்டாக சொல்லியிருக்கேன். இவரும் அந்த கரெக்டாக சொன்னேன். இது பாருங்க பிளாக் சிம்பிள் இதுங்க. அவர் பழக்க தோசையில் லிட்டில் ஹார்ட் காட்டுறாருங்க. இங்கே பாருங்க பேய் பண்ண அட்டகாசெல்லாம் பாருங்க. இப்போ இது ஆடுது. இவ்வளோ பேர் இதெல்லாம் ஒரு ஹிடன் டீட்டெயில்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. பேய் வந்து அறிகுறிங்க. இந்த மாதிரி ஒன்று ஒன்றா நீங்கள் தெரிஞ்சுக்கணும், கற்றுக்கணுன்னா உடனே நானும் விடுதா சேனலில் தொடர்ந்து நம்ம விளாக முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அந்த பழைய புது பேய் வீடை பார்க்கலாம் தான் போனோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் இருந்த அனைத்து பேய் வீடுகளும் நீங்கள் பார்த்துப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். கடைசியில் இந்த பிஸ்கட் சாப்பிடுவாங்க குடிச்சா பிடிங்க சாப்பிடுவாங்க, பயமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம என்ன பண்ணோம், பழையபடி நம்ம ஹாஸ்டலுக்கு போக போகிறோம். ஹாஸ்டலுக்கு போய் தக்காளி சோறு வெரி குட். அவருக்கு கிளாஸ் கொடுத்துடலாம். கொடுத்துட்டு நம்ம போய் அவர் சொன்ன மாதிரி தக்காளி சோறு தான் சாப்பிட போகிறோம். வேறு வழி இல்லை. இப்போ நாங்கள் வந்து ஹாஸ்டலை நோக்கி பயணிச்சுட்டு உங்களுக்கு அங்கே ஒரு பில்டிங் தெரியும் நான் நினைக்கிறேன். பாருங்க கேட்லாம் போட்டு வச்சிருக்காங்க. காய்ஸ் என்னால் கேமரா திருப்ப முடியல காய்ஸ், அதனால் அங்கே தெரியும்னு நினைக்கிறேன். தெரியலையா தெரியல காய்ஸ், என்னால் கேமரா திருப்ப முடியல. அடுத்த வீடியோவாக உங்களுக்கு லைப்ரரியை வ்ளாக் பண்ணி ஆமாம் கண்டிப்பாக காய்ஸ் 1000 லைக் வந்துச்சுன்னா உங்களுக்காக இந்த கொடூரமான லைப்ரரி வ்ளாக் பண்ணி காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பழையபடிக்கு ஹாஸ்டலுக்கு வந்துட்டோம். இது வரைக்கும் உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது பராசக்தி ஹீரோடா. பேரை கேட்ட உடனே சும்மா அதறது இல்ல.